Hi students, இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்ல இன்சென்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் வேஜ் பேமெண்ட் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல மொத்தம் 8 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹல்சி ப்ரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் அமெரிக்கன் என்ஜினியர் எஃப்ஏ ஹல்சி அப்படின்னு உள்ளவங்களால 1891 டெவலப் பண்ண மெத்தட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர் வேலை பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அப்படி ஃபிக்ஸடாக இருக்கும்போது எப்போ அந்த ஒர்க்கர் அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்குள்ளே அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்டாண்டர்ட் டைமை தாண்டி அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வேஜஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் மெத்தடில் மட்டும்தான் அவங்களோட வேஜஸ் பே பண்ணுவாங்க. அதே போல் இப்போ ஒரு ஒர்க்கர் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த டைமுக்கு உள்ளாடி பிஃபோர் த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு உள்ளாடி அவங்க முடிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு ஹவர்ஸில் அதை முடிச்சிருக்காங்களோ அதான் ஆக்சுவல் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்சுவல் ஹவர்ஸுக்கு கூட போனஸ் 50% எதுக்குன்னா எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்காங்களோ அந்த பீரியடுக்குள்ள அமௌண்ட்ல 50% அவங்களுக்கு போனஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் ஹல்சி ப்ரீமியம் பிளான் அப்படின்னு உள்ளது. இதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு உள்ளது நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஹல்சி ப்ரீமியம் பிளான். ஸோ அந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் கம்ப்ளீட்டிங் எ ஜாப் இன் எ கம்பெனி இஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் 42 hours. Wage rate is ₹8 per hour. Worker A completed the work by 30 hours, B completed it by 48 hours, and C completed the work by 42 hours. Calculate wage of the workers and the basis of ஹல்சி ப்ரீமியம் பிளான். இதான் நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க 42 hours. வேஜ் ரேட்டை பெர் ஹவருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும் என்னென்ன டைம் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதை செப்பரேட்டாக எழுதிட்டோம்னா அடுத்து கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 by 1 நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம். ஸ்டாண்டர்ட் டைம் நமக்கு 42 hours. 42 hours கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட் ₹8 per hour நமக்கு கொடுத்துருக்காங்க. இனி நம்ம இதோட ஒவ்வொரு ஒர்க்கரோட வேஜஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேஜ் ஃபார் ஒர்க்கர் ஏ. இப்போ நம்ம வேஜ் ஃபார் ஒர்க்கர் ஏக்குள்ள கால்குலேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏ எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னென்னா ஸ்டாண்டர்ட் டைம் 42 hours. ஸோ அந்த 42 ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை அவங்க 30 ஹவர்ஸ்லேயே முடிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஆஸ் பர் ஹல்சி ப்ரீமியம் பிளான் படி இவங்களுக்கு அந்த போனஸ் நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஆக்சுவல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு உள்ளதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். 30 ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆக்சுவல் அவங்களோட ஆக்சுவல் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுக்கு கூட ரேட் பர் யூனிட் எவ்வளவு 8. ஸோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட அடிஷ்னலாக நமக்கு என்னென்னா அவங்களுக்கு 50% ஆஃப் போனஸ் அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணணும். ஸோ 50% ஆஃப் போனஸ் எதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைம் சேவ் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் 50% நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தாச்சுன்னா 42 hours ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் டைம் டேக்கன் பை த ஒர்க்கர் ஏ இன்டு 8. ஸோ இதுதான் அதுக்கான கால்குலேஷன். ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணுறதுன்னா இப்போ 30 into 8.
ஸோ அப்போ அது வந்து 240 ப்ளஸ் 50% ஆஃப் 96. ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா 240 ப்ளஸ் 48, அதாவது 96ல் பாதி அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 288. அப்போ ஒர்க்கர் ஏக்கு வந்து நம்ம கொடுக்குற வேஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹288. சரி. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒர்க்கர் வேஜ் ஃபார் ஒர்க்கர் பி. ஸோ இவங்களோட கால்குலேட், இவங்க வந்து என்னன்னா பி வந்து நமக்கு எவ்வளோ ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். 48 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸை தாண்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நம்ம அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸுக்கு வந்து எவ்வளவு ரேட்டு கொடுப்போமோ அந்த ரேட் தான் கொடுப்போமே தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் 42 × 8 is equal to ₹336. இதான் வந்து வேஜ் ஒர்க்கருக்கு பிக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வேஜ் ஃபார் த ஒர்க்கர் சி, வேஜ் ஃபார் த ஒர்க்கர் சிக்கு வந்து இவர் வந்து எத்தனை ஹவர்ஸில் முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 42 ஹவர்ஸ் கரெக்டாக அவரோட ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அதே ரேட்டில் தான் நம்ம கொடுப்போம். 42 × 8 இஸ் ஈக்குவல் டு ₹336. ஸோ இந்த கால்குலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம எடுத்திருக்கோம், ஸ்டாண்டர்ட் ரேட் எடுத்திருக்கோம். ஸோ யார் வந்து ஸ்டாண்டர்ட் டைமை விட கம்மியான ஹவர்ஸில் முடிச்சிருக்காங்களோ அதோட வேல்யூ, அவங்க எவ்வளோ ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவோ அதுக்கு ரேட் பர் யூனிட், ரேட் பர் R1 கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஆக்சுவல் டைமுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸில் வந்து 50% டைமை நம்ம எடுத்துகிட்டு 50% நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 58% அமௌண்ட்டை வந்து அது கூட ஆட் பண்ணி அவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து நம்ம கொடுப்போம். சரி. ஸோ இதான் வந்து இந்த ஹெல்சி ப்ரீமியம் பிளான். இதில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஒர்க்கர் பி அண்ட் ஒர்க்கர் சி வந்து ஒர்க்கர் ஏ விட அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு உள்ள ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யார் கான்செப்ட் படி அதிகமாக வேஜஸ் வாங்குவாங்கன்னா ஒர்க்கர் ஏ தான் வந்து அதிகமாக வாங்குவாங்க. என்ன ரீசன்னா 30 ஹவர்ஸில் அவங்க வந்து ₹288 அவங்க வாங்கிடுறாங்க. மீதி இருக்கிற 10 ஹவர்ஸ் இன்னொரு ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேஜஸை வாங்கும்போது கண்டிப்பாக ஒர்க்கர் பி அண்ட் சியை விட ஜாஸ்தியான அமௌண்ட் வந்து அவங்க வாங்கிப்பாங்க. ஓகே. இந்த மெத்தடில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ண வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.